ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரொம்ப அழுக்காக இருக்குது கிச்சன் ஃபுல்லாக. நடுவில் கொஞ்ச நாள் அந்த சைடில் இருக்கிற டப்பெல்லாம் கழுவாமல் விட்டுட்டோம். அதனால் ஃபுல்லாக அதிலெல்லாம் பல்லி வந்துருச்சு. அதனால் பாவெல்லாம் கழுவி வச்சுட்டோம். மைக்ரோ ஓவன் வாங்கி வச்சது அதுக்கான பவுல் தான் அப்படியே இருக்குது. சரி, இப்போயாச்சும் சரி கிடச்சிதே யூஸ் பண்ணுவோண்டி எடுத்து வச்சோம். நார்மலாக நம்ம சாமான் தேய்க்கிற சோப்பு வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் தேய்ச்சி நல்லா கழுவியாச்சு. அந்த ஸ்டவ் கிட்ட மட்டும் அடிக்கடி துடைக்கிறதுனால கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்கும். மேலோட்டமாக துடைச்சா போதும். நான் இப்போ எங்கள் கிச்சன் ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் ஃபுல்லாக பிளேட்ஸு, டம்ளர் எல்லாமே வச்சுப்போம். பக்கத்தில் மிக்ஸி வச்சுப்போம். மேலே ஃபுல்லாக க்ராசரிஸ், தேவையான மல்லிகை சாமான் எல்லாம், பருப்பு, மிளகாத்தூள், உப்பு எல்லாமே வச்சுருக்கோம். புளி எல்லாமே நார்மலாக சாமான் தேய்க்கிற மாதிரியே சாமான் தேய்க்கிற சோப்பை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி ஒரு துணி வச்சு தண்ணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக நம்ம கோலின் வச்சு கொஞ்சம் தொடச்சிட்டோன்னா ரொம்ப நீட்டாக பளிச்சுன்னு தெரியும். கவுண்டர் டேப் மட்டும் அடிக்கடி கழுவுறதால அங்கே கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்கும். மேலே இருக்கிற வால் டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி கழுவலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை தொடச்சி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த வாலில் இருக்கிற டைல்ஸ் எல்லாம் துடைக்க போகிறோம். இப்போ பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போவும் கொஞ்சம் ஓரளவுக்கு வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே. இப்போ பாருங்கள், ஸ்டவ்லேருந்து கவுண்டர் டேப் வரைக்கும் ரொம்ப சுத்தமாக ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது பார்க்குறவே. பொதுவாக சொல்லுவாங்க, கிச்சன் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கோ நமக்கு அப்போ தான் அன்னலட்சுமி வரும்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த மாதிரி பழமொழிலாம் கேட்டிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில்